திருச்சிற்றம்பலம். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கற் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன். நானே திருச்சிற்றம்பலம். ஒரு அற்புத நிகழ்வாக, ஒரு அருமையான நிகழ்ச்சியாக அன்புக்குரிய மாப்பிள்ளை, அருமைக்குரிய தம்பி சரவணகுமார் அவர்கள், சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் அவர்களுடைய அற்புத படைப்பாக, கன்னி படைப்பாக, முதல் படைப்பாக இருக்கக்கூடிய சொன்னதை போன்று நம்முடைய மண்ணை, தமிழ் மண்ணை, தென்பாண்டி மண்டல மண்ணை எல்லாம் புகழ் சேர்க்கின்ற வகையில இருக்கக்கூடிய ஒரு நெடுங்கதையாக படைத்திருக்கக்கூடிய இந்த பிடிமண் என்கின்ற அந்த நெடுங்கதையை இன்றைய தினத்தில, இன்றைய நிகழ்வில நமது வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய மாண்பகை நீதியரசர் அருமைக்கினிய சகோதரர் திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்கள் வெளியிட நல்ல நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, அன்பிற்கினிய உற்றார்களே, உறவினர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக நம்முடைய பாரத திருநாட்டை பொறுத்தவரையில மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பூமி, ஞான மண். ஞானவான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஜீவன் முக்தர்களும் அருளாளர்களும் பிறந்து வாழ்ந்து நமக்கு பல்வேறு நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லிக் சென்றிருக்கின்ற பூமி இந்த பூமி. அப்படிப்பட்ட பூமியில நம்முடைய இறை வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக ஒன்றாக இருக்கக்கூடியது இறை வழிபாடு. அப்படிப்பட்ட இறை வழிபாடை நம்மை பொறுத்தவரையிலே சொன்னார்களே, தொல்காப்பியங்காலந்தொட்டு மாயோன்மேய அப்படி என்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு இறைவனை வைத்து வழிபாடு செய்த இனம் நம்முடைய இனம், நம்முடைய மண், நம்முடைய பாரத பூமி. அப்படிப்பட்ட பூமியில சொன்னதை போன்று பெருதெய்வ வழிபாடுகள் எல்லாம் பெருமைக்குரியவர்களாக சிறப்பாக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் இருந்தாலும், குறிப்பாக நமக்கு தெரியும் நம்முடைய சமயத்தை பொறுத்தவரையில சண்மதங்களாக பகுக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய சமயம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சமயம் எல்லாமாக இருக்கின்ற ஏக பரம்பொருளாக, ஏகன் அநேகனாக இருக்கின்ற, இறப்பிலி பிறப்பிலி இல்லாத, ஆதியும் மந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் ஈசனை கொண்டது சைவம். திருமாலை வழிபடக்கூடியது வைணவம், அம்பாளை வழிபடக்கூடியது சாக்தம், முருகரை வழிபடக்கூடியது கௌரவம். இப்படி 6 மதங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. குலத்தை பொறுத்தவரையில நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அந்த குலத்திற்கு, அந்த பிரிவிற்கு வழிபடு கடவுளாக இருக்கக்கூடியவர்களாக வந்தவர்கள் நம்முடைய குலதெய்வம் என்பதெல்லாம் தெரியும். தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் சொல்லுவார், வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்று. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்று. நாம் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள், நாம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்மையும், நம்மை சார்ந்தவர்களையும், நம்முடைய குடியையும், நம்முடைய மரபையும், நம்முடைய வழிபடுவராக இருக்கக்கூடிய சந்ததியரும் காக்கக்கூடிய ஒரு பெருதெய்வம் என்கின்ற வகையில அந்த குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய மூதாதையர்களாலே துவங்கப்பட்டு நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் கைப்பிடி அவர்கள் பின்பற்றப்பட்ட ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பதெல்லாம் தெரியும். பொதுவாக குலதெய்வம் என்பது அந்த குலத்தை காக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லுவார்கள். நாள் செய்யாததை கோல் செய்யும், நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்று சொல்லுவார். குலதெய்வ வழிபாடு என்பது கோடி புண்ணியத்திற்கு சமம் என்றெல்லாம் சொல்லி பெரியவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை என்கின்ற வகையில சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சின வழிபாடும் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி நம்மை காக்கக்கூடிய வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை
நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லாம் வழி வழியாக வழிபாடு செய்த காலம் நம்முடைய மண் இந்த மண். வருஷத்துக்கு ஒரு நாளும் போய் வழிபாடு செய்யணும். செய்யுங்க. குலதெய்வத்தை அறிந்து புரிந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்வதென்ற குடும்பங்கள் சிறப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும். அவர்களுடைய மரபுகள் எல்லாம் காக்கப்படும் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட தெய்வம் சிறப்பாக இருக்கக்கூடியதை பாரதியார் சொல்லுவார், உய்வது அனைத்திலும் ஒன்றாய், உய்வது அனைத்திலும் ஒன்றாய், எங்கும் ஓர் பொருள் ஆனது தெய்வம். உய்வது அனைத்திலும் ஒன்றாய், எங்கும் ஓர் பொருள் ஆனது தெய்வம். யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம் என்று பாரதியார் சொன்னதை போன்று நம்முடைய குலத்திற்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடியது குலதெய்வ வழிபாடு. நம்முடைய தமிழ் மண்ணை பொறுத்தவரையில, நம்முடைய பாரம்பரியத்தை பொறுத்தவரையில சிறப்புக்குரியவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இந்த பூமி. நமக்கு இப்ப வளரியெல்லாம் கொடுத்தாங்க. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில அந்த வளரிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய போற்றுதலுக்குரிய வீரமங்கை வேலுநாச்சியார் நேற்று பிறந்த நாள். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பிறந்த நாள். அந்த வேலுநாச்சியார் அவர்கள் முதலிலே பூலித்தேவன் அவர்கள் 1750 வந்து இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை துவங்கினார். அதன் வழியாக வந்தவர் நம்முடைய வேலுநாச்சியார். 1770 1800களில் நடந்த போர் மிக உக்கிரமான போர். வெள்ளையனை வெற்றி கொண்ட வீரமங்கை நம்முடைய வேலுநாச்சியார். அப்படிப்பட்ட வேலுநாச்சியாருக்கு படை தளபதிகளாக, உற்ற சகோதரர்களாக, உற்ற துணையாக இருந்தவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய மருது சகோதரர்கள். அந்த மருது சகோதரர்களில பெரிய மருது வந்து வளரியில மிகச்சிறந்த வீரன் என்று சொல்லுவார்கள், வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வளரி எல்லாம் நாம் பார்த்தோம் என்றாலும், வளரியை கொடுக்கிறப்ப நம்ம மாப்பிள்ள சொன்னார் சரவணகுமார், இந்த வளரியை எல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது நாமெல்லாம் பேனாவை பிடித்திருக்கிறோம் என்று. முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று. ஐயா பசுமன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், வீரமற்ற விவேகமும் விவேகமற்ற வீரம் வந்து ஒரு முரட்டுத்தனம்னு. அப்படிப்பட்ட முரட்டுத்தனமான கூட்டத்திலே, அந்த முரட்டுத்தனமான மண்ணிலே இருக்கக்கூடியவைகளை எல்லாம் நம் கண் முன்னாலே படைத்திருக்கக்கூடிய படைப்பு இந்த பிடிமண். முக்கியமா வேணும், பேனாதான் வேணும் என்பதையெல்லாம் சிறப்பாக சொல்லி சென்றிருக்கின்ற படைப்பு இந்த படைப்பு. பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், கரிசல் மண்ணை எல்லாம் சொன்னார்கள். கரிசல் காடு என்பது ஒரு வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய பகுதி கரிசல் காடு. அந்த கரிசல் காடு பார்த்தீர்கள் என்றால் மழை பெஞ்சா சொதன் ஆயிரும், நெகிழ்ந்து போகும். எப்படியெல்லாம் அந்த கரிசல் மண்ணில இருக்கக்கூடியவர்கள், அந்த கரிசல் காட்டுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம், கரிசல் காட்டுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் அன்பிலே, பண்பிலே, மற்றவர்கள் மீது நேசத்திலே நெகிழ்ந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது காஞ்சி போச்சுன்னா வறட்சி காலத்திலே பாலமா பிரிஞ்சு போயிடும். இப்படிதான் கோபம் வந்துருச்சுன்னா முட்டாத்தனமா இருப்பானுங்க. அப்படிப்பட்ட மண்ணிலே நிகழ்ந்த நிகழ்வாக இருக்கக்கூடியதை நம் கண் முன்னாலே கொண்டு வந்து இருக்கிறார் நம்முடைய கதாசிரியர் மாப்பிள்ளை சரவணகுமார். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், நெடுங்கதையை படைப்பது என்பது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒன்று. எல்லாராலையும் படைக்க முடியாது. சிறுகதை எழுதலாம், குறுங்கதை எழுதலாம். மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக நாமெல்லாம் போற்றக்கூடியவர் அமரர் கல்கி அவர்கள். அவரோட பொன்னியின் செல்வத்தை படிக்காதவங்க எல்லாம் இருக்க மாட்டோம். படிச்சா அதுலயே நம்ம வந்து பயணிக்கக்கூடிய வகையிலே அதனுடைய கதாபாத்திரங்களும் அந்த நிகழ்வுகளும் அதை அமைத்திருப்பார். அப்படிப்பட்ட அமரர் கல்கி கூட பொன்னியின் செல்வன் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். பெரிய எழுத்தாளராக நாம் நினைக்கக்கூடிய பாலகுமாரன் தன்னுடைய உடையார் என்கின்ற அந்த நெடுங்கதையை நாவலை எழுதுவதற்கு முன்னாலே சிறுகதைகளை எல்லாம் எழுதி இந்த நாவலை படைத்திருப்பார். ஆனால் நமக்கு தெரிந்து நம்முடைய மாப்பிள்ளை இந்த கதாசிரியர் தன்னுடைய முயற்சியிலே முதலிலே நெடுங்கதையை இந்த பிடிமண்ணை எழுதியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. பொதுவாக இந்த ஐஆர்எஸ் நம்முடைய சகோதரர்கள் ரொம்ப இருக்கிறாங்க. இந்திய வருவாய் பணி ஐஆர்எஸ் ஆளுகளுக்கு என்ன தெரியும், அவங்க எதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. டேக்ஸேஷன்ல வருவாய் எது என்கின்ற கணக்கை அதிகமாக பார்ப்பார்கள்.
வருவாய் எப்படி வந்திருக்கு, அதுல எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் என்பதையெல்லாம் சிறப்பாக பார்ப்பார்கள். அதனால அவங்களுக்கு நெருக்கமாக எண்களிலே இருக்கும். அவங்க என்னதான் பார்ப்பாங்க, வருமானம் எவ்வளவு என்பதையெல்லாம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று ஔவையார் சொன்னதை போன்று அந்த எண்ணில நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இடையே நம்முடைய மாப்பிள்ளை அவர்கள் எழுத்திலும் நெருக்கமாக இருக்கிறார் என்பது உண்மையிலே சிறப்புக்குரிய ஒன்று. இந்த கதையை பொறுத்தவரையில சொன்னதை போன்று ஒரு சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக ஒரு நாவலுக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு உயர்ந்த கதாபாத்திரம், கருப்பொருள், கதை களம், நேர்த்தியாக சொல்லுகின்ற நேர்த்தி, அதை எடுத்து செல்லுகின்ற பாங்கு, அதுக்கு ட்விஸ்ட் கொடுக்கிறது, மாற்றங்கள் வருவது, இறுதியாக ஒரு நல்ல செய்தியை சொல்லுவது என்பதெல்லாம் இருக்க வேண்டும் அந்த நாவலில். அத்துணையுமே இந்த நாவலில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. 87 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு சின்னதா இருக்குது. பெருசா இல்லாம கூட ஒரு 3 பக்கம் 4 பக்கம் போகின்ற அந்த 87 பகுதிகளையும் பிரித்து அந்த பகுதிகள் முடிகின்ற பொழுது அடுத்த பகுதியை படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை கூடுகின்ற வகையிலே அந்த இது முடித்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. இதை பொறுத்தவரையில நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கரிசல்மண் இலக்கியம் என்பது மிகச்சிறந்த ஒரு இலக்கியம். நமக்கெல்லாம் தெரியும், அந்த கரிசல் காட்டிலே கரிசல் இலக்கியத்திலே மிகச்சிறந்த ஜாம்பவான்களாக வந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய கீரா அவர்கள். அதற்கு பின்னாலே அழகர்சாமி போன்றவர்கள், பொன்னிலான் போன்றவர்கள், ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், நம்முடைய அன்பிற்கினிய வேல ராமமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அந்த கரிசல் காட்டு இலக்கியத்திலே மிகச்சிறந்த ஆளுமைகளாக, மிகச்சிறந்த ஒரு படைப்பாளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வரிசையிலே கரிசல் காட்டு இலக்கியத்திலே நம்முடைய அன்பிற்கினிய சரவணகுமார் சேர்ந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. கைதட்டுங்க எல்லாரும். அப்படி மிகச்சிறந்த ஒரு படைப்பு. இதை பொறுத்தவரையில சிறப்பா இருக்கு. அதான் பாலாட்ட கேட்டேன், தம்பி பாலாட்ட, எப்பா இதை சினிமா எடுக்கலாமா? பண்ணு, எடுக்கக்கூடிய அளவுல இருக்குன்னு சொன்னா எப்பா எடுத்திருப்பா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பு. கதை மாந்தர்கள் அற்புதமாக இருக்கிறார்கள். சங்கையா, எனக்கு தெரியும் சங்கை யாருன்னு, எங்க தாத்தா. வீரபத்ரன், ராஜாத்தி, செந்தூர் பாண்டி, இப்படி சங்கரி சௌத்ரி போன்ற கதாபாத்திரங்கள் நம் கண் முன்னாலே நாம் படித்து முடித்ததற்கு பின்னாலே பல காலம் பல நேரம் நம்முடைய கண் முன்னாலே நிற்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய சிறந்த படைப்பு. இந்த சிறந்த படைப்பு அதற்கு பின்னாலே மாப்பிள்ளை அவர்கள் இதோட நிறுத்தக்கூடாது, நிறைய எழுதுங்க. அப்படி எழுதுவதற்கு அவருக்கு நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் பெற்று நம்முடைய வாழ்வாங்க வாழ்வதற்கு நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய வழிபாடு கடவுளாக இருக்கக்கூடிய மட்டிட்ட புண்ணியங்காணல் மடைமைகளை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சிரம் அமர்தான் என்கின்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுடைய பொன்னார் திருவடிகளிலே நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறை செல்லும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நிறைய பதிகமாக அங்கலபதிகமாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லதும் கழுமல்லர் வளநகர், பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.